தமிழ்நாட்டில் வாக்கிங் நிமோனியா அதிகமாக பரவி வருவதாக மருத்துவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அது என்ன வாக்கிங் நிமோனியா? அதனை தடுப்பது எப்படி? விரிவாக பார்க்கலாம். குளிர்காலம் காரணமாக தற்போது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை காய்ச்சல், சளியால் அதிகம் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் மருத்துவமனைகளில் மக்கள் கூட்டம் நிரம்பி காணப்படுகிறது. இதனிடையே வாக்கிங் நிமோனியாவும் பரவி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 5 வயது முதல் 17 வயதுக்குட்பட்டவர்களுக்கு வாக்கிங் நிமோனியா பாதிப்பு அதிகம் ஏற்படுவதாக தெரிவித்துள்ளனர். யாருமே இதை கண்டு பயப்பட தேவையில்லை. பொதுவாக 60 வயதுக்கு மேற்பட்டவங்க, இணை நோய்கள் இருக்கவங்கலாம் இந்த நிமோனியாக்கான வேக்சின் இருக்குது. அது வருடந்தோறும் ஒரு தடவை போட்டுக்கிட்டா போதும். சிறு குழந்தைகளுக்கு நீங்கள் ஃபீவர்லாம் இருந்ததுன்னா 2-3 நாளைக்கு மேலே ஃபீவர் இருந்தால் உங்களுடைய டாக்டர்கிட்ட காட்டுங்க. பொதுவாகவே நம்ம இந்த தொற்று வியாதிகள் ஒரு சிறந்த வழி என்ன, ஒன்று நம்ம அடிக்கடி கைகளை கழுவுறது. நம்ம கொரோனாவில் அடிக்கடி நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். எந்த ஒரு தொற்று வியாதிக்குமே கைகளை அடிக்கடி கழுவுறது, கொஞ்சம் சமூக இடைவெளி விடுறது, ரொம்ப அதிகமான கூட்டம் இருக்கிற இடங்களுக்கு இந்த சமயங்களில் போகிறது தவிர்க்கிறது, அல்லது அந்த மாதிரி போக நேரதா அல்லது மருத்துவமனைக்கு போக நேரதா மாஸ்க் போட்டுக்கிறது. இது பண்ணால் போதும். வாக்கிங் நிமோனியா என்பது தீவிர தன்மை குறைந்த நிமோனியா ஆகும். சளி, இருமல், தொண்டை வலி, காய்ச்சல், உடற்சோர்வு ஆகியவை இதன் அறிகுறிகளாகும். பொதுவாக வாக்கிங் நிமோனியா பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டிய தேவை இருக்காது. ஆனால் தற்போது வாக்கிங் நிமோனியா பாதிக்கப்பட்டவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கும் அளவுக்கு அதன் தாக்கம் தீவிரமடைந்துள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். வாக்கிங் நிமோனியா பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்தே போதுமானதாக இருந்தது. ஆனால் இப்போது இந்நோயால் பாதிக்கப்பட்ட பலருக்கு ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் பெரிய அளவில் பலன் தருவதில்லை என்றும், இதனால் நோயின் தீவிரம் அதிகரித்து ICU வார்டில் சேர்க்கும் சூழல் ஏற்படுவதாகவும் மருத்துவர்கள் கூறுகின்றனர்.